வணக்கம், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ண ப்ளவுஸ் தான். இதில் நார்மலாக எப்பயுமே நம்ம 3 லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லா வீடியோஸ்லேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி 3 லைன் ஜரியில் கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோஸ் ஆரி ஒர்க் இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப கிராண்டான ஒர்க் அந்த மாதிரி இருக்காது, சிம்பிளாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே எலிகண்ட்டாகவும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் இப்போ எல்லா ப்ளவுஸுமே நம்ம கிராண்டாக தான் ஒர்க் பண்ணி போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம சிம்பிளான டிசைன் சூஸ் பண்ணாலுமே அதை நாம் எப்படி போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம ஆரி ஒர்க் போடும்போது அந்த ஃபினிஷிங் மட்டும் நம்ம நீட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான டிசைன் கூட ரொம்பவே எலிகண்ட்டாக கிராண்டாக இருக்கும் நம்ம போடும்போது, ஃபங்க்ஷனுக்கு போட்டிருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் போட்டு தருவேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யார் கேட்டாலுமே போட்டு தருவேன். அதே மாதிரி எனக்கு போடுறதுனாலும் போடுவேன். அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இதை ஒரு சஜஷனாக சொல்லிக்கிறேன். நீங்கள் எப்போயுமே நம்ம கிராண்டாக தான் பண்ணி போடணும். 3000 5000 அந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு ஒரு ரிச் லுக் கிடைக்கும், கிராண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நினைக்க தேவையில்ல. நீங்கள் ஒரு 1000 1300 1500 அந்த ரேஞ்சில் போட்டு கூட உங்களுடைய ப்ளவுஸை ரொம்ப ப்ளசன்டபுளாக நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி அது நீங்கள் எப்படி அப்படி உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீட்டாக ஃபினிஷிங் கொடுக்குறவங்கள பார்த்து நீங்கள் ஆரி ஒர்க் போட கொடுக்கணும். உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் கிராண்டாக டிசைன் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டாலுமே அந்த ஃபினிஷிங் நீட்டாக இல்லைன்னா அந்த ப்ளவுஸை நீங்கள் வேர் பண்ணியிருக்கும்போது அது அழகாக இருக்காது. கண்டிப்பாக இதை நான் ஷுவராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் கஸ்டமராக இருந்து ஷாப்பில் கொடுத்து வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட ஃபினிஷிங் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அவங்க என்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீட்டாக இருந்தால் மட்டும் கொடுத்து போடுங்க. அப்படி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் செலவு பண்ணி ஒரு ப்ளவுஸ் நீங்கள் டிசைன் பண்ணி ரெடி பண்ணி உங்கள் பட்டு சாரீஸ்க்கெலாம் வச்சாலுமே அது ஃபர்தராக நாள் ஆக ஆக அது வெயினாக தான் போகும். நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அதுக்கு அமௌண்ட் செலவு பண்ணிங்களோ அது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தோணிரும். ஸோ எப்போயுமே ஒரு அமௌண்ட் நம்ம ப்ளவுஸ்க்கு போட்டு செலவு பண்ணி நம்ம ஆரி ஒர்க் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பட்டு சாரிக்கோ இதுக்கோ அது ஒர்த்தபுளாக இருக்கணும். ஸோ பிஃபோர் நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக அது ஒர்த்து தானா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த விஷயத்துக்காக நம்மளோட மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கவனிச்சுப்பீங்க. அது தனியாக போடுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கடை வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி. நீங்கள் கடை வச்சுருக்கவங்களாம் நல்லா போட்டுருவாங்க, வீட்டிலேருந்து பண்ணுறவங்க சரியாக போட மாட்டாங்க அப்படியும் கிடையாது. வீட்டிலேருந்து போகிறவங்க தான் சரியாக போடுவாங்க. கடையில் பிஸ்னஸாக பெரிய லெவலில் பண்ணுறவங்கலாம் கரெக்டாக போட மாட்டாங்க அப்படியும் சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. மெயினாக ஃபினிஷிங்கிறது தனிப்பட்ட போடுறவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட் மெயினாக ஃபஸ்ட்டு, அதுதான் ரீசன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு போடுறதுக்கு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய ஆரி ஒர்க்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எப்படி வருன்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இனி வரும் வீடியோக்கள் எல்லாத்துலேயும் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.